தீட்டியவரை புத்தகம் எழுதியது மறைக்காதே அரசே மறைக்காதே கைது செய் அசாத்தியம் கூறியவரை அசாத் மௌலானா சாத்தியம் கூறியவரை 5 வருடம் கடந்தும் அரசியல் கொலையாளிகளை 5 வருடம் கடந்து கொலை செய்தவர்களும் வேண்டும் நீதி வேண்டும். அவர்களுக்கும் முக்கிய வாழ்க்கையோடு எல்லோரையும் அன்பான பராமரிப்பு 2019 ஆண்டு உயிர்ப்பின் திருநாளன்றிலே படுகொலை செய்யப்பட்ட நம்முடைய உறவுகளை நினைத்து நாங்கள் அஞ்சலிக்கிறோம். அஞ்சலிப்பது மாத்திரமல்ல, அவர்களுக்கான நீதியை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். 5 ஆண்டுகளுக்கு முன்னர் இதே நாளிலே கொழும்பு புனித கொச்சிக்கடை அந்தோனியார் தேவாலயத்திலும், நீர்கொழும்பு கட்டுவாப்பட்டி புனித செபஸ்தியார் ஆலயத்திலும், மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்திலும், ஏனைய சங்கரில்லா விடுதிகள் போன்ற நட்சத்திர விடுதிகளிலே தங்கியிருந்த மக்கள் மீது நடத்தப்பட்ட மிலேச்சத்தனமான ஒரு கொடூரமான தாக்குதலை நாங்கள் தொடர்ந்தும் கண்டிப்பதோடு, எங்களுக்கு தெரியும் இலங்கையிலே அப்பாவி மக்கள் மீது நடத்தப்பட்ட எந்த விதமான மிலேச்சத்தனமான தாக்குதல்களுக்கும் இதுவரை நீதி கிடைக்கவில்லை. இந்த தாக்குதலுக்கு குற்றவாளிகள் சூத்திரதாரிகள் யார் என்பதை சொல்லியும் ஐக்கிய நாடுகள் சபையிலே வாக்குமூலம் கொடுத்தும் அன்றைய அந்த தாக்குதல் நடந்த பொழுது அதிகாரத்திலே இருந்தவர் தனக்கு முழுவதும் தெரியும் என்ற உண்மையை சொல்ல முன்வந்த பொழுதும் குற்றவாளிகள் இந்த அரசியல் சதியின் பின்புலத்திலே இருப்பவர்கள் இன்று மீட்பர்களாகவும் நாயகர்களாகவும் ஏன் அவர்களே அஞ்சலி நிகழ்வுகளை நடத்துகிறவர்களாகவும் வலம் வருகின்ற ஒரு அபத்தமான சூழல் இருக்கிறது. அரசியலை பொறுத்தமட்டில், இலங்கை அரசை பொறுத்தமட்டில் சர்வசாதாரணமான விடயமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. குறிப்பாக சொல்லப்போனால் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பது மட்டுமல்லாமல் குற்றவாளிகளுக்கு பதவிகளை கொடுத்து அவர்களை பாதுகாக்கின்ற அதிகாரத்தின் மூலமாக பாதுகாக்கின்ற ஒரு அரசாக இந்த அரசு மாறிக்கொண்டிருக்கின்றது. ஓய்வு பெற்று சென்ற தபரடி ரிவைரா என்று சொல்லப்படுகின்ற சட்டம் அதிபர் குறிப்பிட்டிருந்தார். ஜனாதிபதி ஆணைக்குழுவில் கொண்டு வரப்பட்ட அறிக்கையில் சில பக்கங்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த மறைக்கப்பட்ட அறிக்கையை சரியான முறையில் ஆராய்ந்தால் உண்மையான கொலை சூத்திரதாரி யார் என்பதையும் அந்த கொலையை திட்டமிட்டவர்கள் யார் என்பதையும் கண்டுகொள்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் இப்போது ஜெனீவாவுக்கு சென்று, ஐக்கிய நாடுகள் சபை ஜெனீவாவுக்கு சென்று அங்கு ஆசாத் மௌலானா அவர்கள் சாட்சியம் கூறியிருக்கின்றார். அந்த சாட்சியங்கள் கூட சரியான முறையில் விசாரிக்கப்படுமாக இருந்தால் உண்மையான கொலை குற்றவாளி, அந்த கொலையை திட்டமிட்ட சூத்திரதாரிகள் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ஆட்சி மாற்றத்திற்காக செய்யப்பட்ட ஒரு சதி வேலையாக இந்த விடயம் பலராலும் கூறப்படுகின்றது. எதிர்க்கட்சிகள் கூறுகின்றன. அண்மையில் கூட முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் தன்னிடம் ஒரு ரகசியம் இருப்பதாக சொன்னார். இன்னும் அவர் அந்த ரகசியத்தை முழுமையாக சொல்லி முடிக்கவில்லை. உண்மையில் பார்க்க போனால் முத்துறை சார்ந்த அதிகாரமுடைய ஜனாதிபதி இருக்கின்றார். 3 வகையான படைகள் இருக்கின்றன. புலனாய்வுத்துறை இருக்கின்றது, அதிரடிப்படை இருக்கின்றது, காவல்துறை இருக்கின்றது. எத்தனையோ பாதுகாப்பு வேலிகளையும் கடந்து இந்த குண்டு தாக்குதல் மிகவும் லாபகமான முறையில் இலகுவாக செய்யப்பட்டிருக்கின்றது என்றால் இதிலிருந்து எங்களுக்கு சில உண்மைகள் வெளிவருகின்றன. அதாவது வேலிகளாக இருக்கின்றவர்கள் பயிரை மேய்வது போன்று மக்களை கொலை செய்திருக்கின்றார்களா என்று சந்தேகிக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. இப்போது கொலைகளை மறைப்பதற்காக பல்வேறுபட்ட முயற்சிகள் செய்யப்படுகின்றன. கொலையாளிகள் இப்போது அதிகார அந்த இரும்பு இறக்கைகளுக்குள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றார்கள், பதவிகள் கொடுக்கப்படுகின்றன. ஆகவே இந்த இடத்தில் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், நீதி இல்லாத தேசம், குற்றவாளிகளை கண்டுபிடிக்காத தேசம், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்காத ஒரு தேசம் உருப்படாது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இன்று நாடு ஒரு வங்குரோத்து நிலைக்கு சென்றிருக்கின்றது. எனவே மனித உரிமை ரீதியாக மறுக்கப்பட்ட உரிமைகள்,
இரண்டாந்தர பிரஜைகளாக கணிக்கப்படுகின்ற மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் சார்பாக நாங்கள் சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால், உண்மையில் 5 ஆண்டுகளாகியும் நீங்கள் நீதி வழங்கவில்லை. எனவே அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்று சொல்வார்கள். ஆகவே அரசன் மூலமாக கிடைக்காத நீதி கூட தெய்வத்தின் மூலமாக கிடைக்கும் என்பது மத நம்பிக்கை. அந்த அடிப்படையில் நீங்கள் மீண்டும் மீண்டும் இந்த கொலையாளிகளையும் கொலை சூத்திரதாரிகளையும் மறைத்துக் கொண்டிருந்தால் நிச்சயமாக இந்த நாடு ஒரு நல்ல பாதைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் இல்லை, உருப்படுவதற்குரிய வாய்ப்பும் இல்லை. சுதந்திரமடைந்து 76 ஆண்டுகள் கடந்திருக்கின்றது. யுத்தம் முடிவடைந்து 15 ஆண்டுகள் கடந்திருக்கின்றது. குண்டுவெடிப்பு நடைபெற்று 5 ஆண்டுகள் கடந்திருக்கின்றன. எதுவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்கவில்லை. அந்த அடிப்படையில் இனியாவது இந்த அரசாங்கம் நீதியை வழங்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். அவர்களால் நிவாரணம் வழங்க முடியாது. குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவர்களுக்கு உரிய தண்டனைகள் கொடுத்தால் கூட அந்த மக்கள் ஓரளவுக்காவது அவர்கள் நிம்மதி அடைய முடியும். அதனை செய்ய வேண்டும் என்று இந்த இடத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன்.